இதான் பாண்டு பண்ணியா? A few moments later. ஹாய் ஓமிஸ், ஃபைனலி வந்துட்டோம் வீட்டுக்கு. மணி இப்போ 4:07. மணி ப்ரோ வந்திருக்காரு. மணி ப்ரோ கிட்ட கேட்போம் ஏன் லேட்டு ஃபர்ஸ்ட். ஏன் லேட்டு அப்படியே இங்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒருத்தர் அந்த ஃபோக்கஸ் அவன் வரணும்னா நம்ம போய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நான் அது பிரச்சனை இல்லை. ஆமா கோவம் வந்துருச்சு. ஃபோக்கஸில் பார்த்தீங்களா அந்த பண்ணாட லேட் பண்ணாலும் நாங்கள் லேட். ஓகேவா வந்துட்டா ஓகே அவர்கிட்ட வந்துட்டாரு. இப்போ அவரோட கருத்து அவர் உட்காரு சொல்லுங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவசியம் ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் தூக்கம் ரொம்ப தூங்கிட்டேன். காரணம் என்னன்னு அது தெரியல. காரணம் நான் சொல்லவா? நைட்ல எப்பவுமே நைட்ல நான் வந்து கேட்டா தூங்கிட்டேன் தான் விட்டுலாம். அவனை விட்டுருங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் 12 மணிக்கு இப்போ நேற்றே போட்ட பிளான் தான் 12 மணிக்கு வரணுன்றது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மற்றபடி இவர் தனியாகவே இது மாதிரிலாம் பண்ணுவார்லாம் எதிர்பார்க்கல. மக்களே இல்ல நான் சொல்றேன் மக்களே, இருங்க ஒரு நிமிஷம். எங்க போயிட்டு வந்தாலும் கேளுங்களேன். அது விடுங்க. தலைகடி போட்டு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா பாருங்க, சும்மா இருங்க. விளையாட்டுக்கு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம பசங்க தான். 1:30 மணிக்குங்க நான் கரெக்டா வேற எதுவும் இல்ல. மகாராஜான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு இப்ப நீங்க கேட்கணும் அந்த இடத்துல. அவங்க கீழே கேட்க முடியாது. நீங்க கமெண்ட்ல கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அத தனியா போடும் இன்னொரு எபிசோடா. ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தோமோ அத பேசுவோம். ஏன் லேட் சரிங்களா? இவனுக்கு இந்த ஆளு கால் பண்ணிக்கிறாவல. இன்னொருத்தர் சரியான ஆள் ஒரு இருக்கிறதுலே இன்னும் வரல. இன்னொருத்தர் வரணும். ஓமிஸோட முக்கியமான மெம்பர் அவரு. முக்கியமான மெம்பர் அவர்லாம் தவிர்க்க வேண்டிய ஆளு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப இருக்கிறதுலே. 2 பேருக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணல. ஓகேங்களா? எனக்கு கால் பண்ணவே நானே தான் 1:30 மணிக்கு கால் பண்றேன். என்னடா உங்க வீட்டுல போயிட்டாங்களா, கிளம்பிட்டாங்களா, நான் வரலாமா, நம்ம எல்லாம் வரலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இவன் வந்து எதுவும் எங்கடா உனக்கு கால் பண்ண இவங்க எடுக்கல, ஒரு ஆள் எடுக்கல, ஒருத்தன் வந்து எங்கேயும் மீட்டிங்ல இருக்கிற மாதிரியா. ஒண்ணுமே கிடையாது அந்த மீட்டிங்கு. அது என்ன மீட்டிங்னு அப்புறம் சொல்றேன். நாங்க ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே நான் வரட்டுமான்னு கேட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாரு. யாரு? நம்ம மணிபுரம் மகாராஜா. அவர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இது மாதிரி என்னடா கிளம்பலையான்னு. அவனா இப்பதான் 1:30 மணிக்கு கால் பண்றான்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இருடா எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வண்டியில போறதா, ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னா போல. வாழ்த்துக்கள். நீ பொறுமையா வா, நான் முன்னாடி கிளம்புற பகா வீட்டுக்கு அப்படின்னு பகா கரெக்டா கட்டுட்டா. இதே நான் கிளம்புறேன்டா. இவரு தான் அதுக்கப்புறம் போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு டேய் மணின்னா 1:30, நான் 2 மணிக்குள்ள உங்க வீட்டுல இருக்கேன்டா. எப்போ 2 மணிக்குள்ள 2 மணிக்கு என்ன பண்ணுறேன், படுத்துட்டு டிவி பாத்துக்கிறேன். இவருக்கு காலும் பண்ணல. சரி தெரியும் வர மாட்டாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. காலையில சொல்லிட்டு நீ கண்டிப்பா வர மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால இப்படி சொல்லாத, நீ வரப்ப வா, ஓகேவா, அவ்வளவுதான் விடு அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா எப்ப பண்றது, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு கால் பண்ணேன். இதுக்கப்புறம் பரவாயில்ல ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் சொல்றேன் நான் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சேன். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ இவனதான் ஓட்டி விடணும் அந்த டீம்ல இருந்து. முதல்ல அதான் பண்ணணும், அதான் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்குதான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட நாங்க வந்து ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஷூட்லாம் இன்னைக்குதான் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். தீபக் வீட்லயே இன்னைக்குதான் வந்து அவங்க மம்மி டாடி வெளியே போயிட்டாங்க.
ஸோ அதனால் அவங்க வீட்டில் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணாலும் ஒரு ஐடியா, அவ்வளோதான். என்ன கொஞ்சம் சொதப்பிடுச்சு தூங்கிட்டதுனால, கொஞ்சம் ரொம்பவே சொதப்பிடுச்சு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சொதப்பிடுச்சு. இன்னொருத்தர் வரணும், அவர் வந்தோடனே இன்னும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். அது வரைக்கும் PlayStation ஆகும். எனக்கு Game ஆட அந்த ஆளே கம்ப்ளீட் வர பண்ணிடலான்றாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த அப்படி 4 பேர் செலவு பண்ணா அவன் தான் காசு போடணும். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரே மிஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நினைக்கிறோம் இன்னும் இவங்க ப்ரோமோ வீடியோவே ரெடி பண்ணலங்க. இவனுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேனல்ல போடலாம், வீடியோ வர அந்த காசை வச்சு ரெவென்யூலாம் வச்சு வெளியே போடலாம் பிளான் வச்சு. எனக்கு தெரியல ஏன்னா இதெல்லாம் எந்த காலத்துல யோசிக்க வேண்டியது, எனக்கு இப்பயே யோசிச்சு வச்சுக்கிறீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். எங்களுடைய ஒரு இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விளாக் அப்படின்னு உள்ள போறதுனால எங்களுக்கு அதெல்லாம் அது சரியா ஐடியா இல்லை. பேசிக்காக இப்படிலாம் பண்ணாதான் பண்ணணும். சும்மா எங்களுக்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், நாங்கள் பண்ணுற வெளியே போகிற சின்ன சின்ன இதுவெல்லாம் மட்டும் வீடியோஸாக போடுறோம், அப்லோட் பண்ணி போடுறோம். அதுவே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம எல்லாம் போக போக கண்டென்ட் வீடியோ எதிர்பார்க்கலாம். இவனை வச்சு நான் பெரிய கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். அது நீங்க எல்லாருமே என்ன வச்சு தான் யோசிக்கிறாங்க. லவ் ஸ்டோரி இருக்கு, பிரேக்கப் ஸ்டோரி இருக்கு, எல்லா ஸ்டோரியும் அது இருக்கு. இல்ல டேய் நீங்க எதிர்பாருங்க, ஆனா அது வந்திருக்குமான்றத வந்து எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல சப்போர்ட் பண்ணுங்க. எது நடக்குதோ நல்லாவே நடக்கும், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே மிஸ், விளையாட போறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.